ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடு போயிருந்தோம். ஏற்காடில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் தான் போயிருந்தோம். போட்டிங் போயிட்டு அப்படியே வெளில வந்தோம். அந்த இடத்துல இந்த ஸ்டால் வச்சிருந்தாங்க. ஈவினிங் ஒரு 4:30 வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அப்போ அந்த அண்ணன் கேட்டோம் சூடாக என்னென்ன இருக்குன்ட்டு. நம்ம கடையில் வந்து மிளகா பஜ்ஜியும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ப்பான்னு அவர் சொன்னார். சரி, நான் மிளகா பஜ்ஜி ஒரு பிளேட், காலிஃப்ளவர் ஒரு பிளேட் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருந்தோம். சரி, மிளகா பஜ்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகா எடுத்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிட்டு நல்லா மசாலாவில் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்துட்டு அதை நல்லா பீஸாக கட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த காலிஃப்ளவர் எடுத்துட்டு நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலே மசாலாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த மசாலாவா இந்த காலிஃப்ளவர் மேலே போடும்போது உங்களுக்கு எப்படி வீடியோ பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது, நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டெம்ட் ஆச்சு. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த காலிஃப்ளவர் எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக அவங்க ப்ரிப்பேர் பண்ண மிளகா பஜ்ஜியும் காலிஃப்ளவரும் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மிளகா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அந்த அண்ணன் வந்து தம்பி இதுக்கு இந்தப்பா சைட் டிஷ்ன்ட்டு ஒரு பொடி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அதை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. அடுத்து காலிஃப்ளவர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த அண்ணன் மைனஸ் எடுத்து கொடுத்தாரு. நான் என்னன்னா காலிஃப்ளவருக்கு மைனஸா தம்பி சாப்பிட்டு பாருப்பா, டேஸ்ட் வேற லெவலில் இருக்குன்னு சொன்னாரு. காலிஃப்ளவருக்கு மைனஸ் காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.